எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ராசி ரீடிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி ரீடிங் என்ன அப்படின்னா, கரண்ட் சிச்சுவேஷன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 2 பாயில் வச்சுருக்கீங்க. பாயில் 1 வந்து பைரட் ஸ்டோன், பாயில் 1. பாயில் 2 வந்து க்ரீன் கலர் ஸ்டோன். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடி, இன்ஸ்டா ஐடியில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய ஃபைல் எதுவாக இருக்கும். ஃபைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஸோ போயிடலாம். ஃபைல் 1 உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாங்க. உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன், Ten of Cups, 2 of Wands, Page of Wands, King of Cups, வாவ், சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, கரண்ட்டாக நீங்கள் வந்து பேசிக்காமல் இருக்கீங்க, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து குட் நியூஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த பர்சன் வந்து பேசுகிறதுக்கு ரெடி. அதே மாதிரி வந்து இந்த பர்சன் உங்கள் ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப், ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவங்கக்கிட்ட. ஸோ உங்கள் சைட்லேயும் எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வே தான் தெரியுது. ரீயூனியன் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது. ஸோ ஒரு கிங் ஆஃப் கப்ஸாக இருக்கட்டும், இங்கே ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸாக இருக்கட்டும், 10 ஆஃப் கப்ஸாக இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. 2 பேருமே உங்களுடைய மிஸ்டேக்ஸ் வந்து புரிஞ்சுருக்கீங்க. ஸோ எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ரீபாண்டிங் பண்ணுறது, ஒரு ஹெல்த்தியாக ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகிறது அப்படின்றப்பட்ட ஒரு பிளானிங் தான் தெரியுது. ஸோ ஆல்ரெடி பண்ண தப்பை வந்து கண்டிப்பாக ஒரு 2 பேருமே ஒரு அப்பாலஜிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ மேபி முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பேஜ் லெவல் இல்லை வந்து ஒரு எப்படி ஒரு புரிதல் கம்மியாக இருந்திருக்கலாங்க. அவங்க 2 பேருக்குமே ஸ்டார்டிங்கில் இல்லை ஏமாற்றம் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த பர்சன் இருந்திருக்க மாட்டாங்க ஆரம்பத்தில். அதே மாதிரி அவங்கக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. இல்லை புரிதல் தான் எனக்கு கம்மியாக தெரியுது. ஆனால் அன்பு அப்படின்றது இருக்குது, 2 பேருக்குமே இருக்குது. 10 ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் 2 பேருக்குமே ஒரு அதிகமான ஒரு அன்பு அப்படின்றது இங்கே தெரியுது. ஆனால் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது 2 பேருமே அப்படின்ற மாதிரி தெரியுது. புரிஞ்சுக்கல அந்த டைமிங், உங்களுக்கு அந்த டைமிங் அமையலை, இல்லை அந்த சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு நடந்துச்சு. அதுவும் உங்களுக்கு நல்லதுக்கு தான். ஏன் அப்படின்னா உங்களுடைய ஒரு அருமை இப்போ அவங்களுக்கு தெரிகிறதுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். அதே மாதிரி அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இங்கே தெரியுது. உங்களுடைய ஒரு லவ் முன்னாடி உங்களுக்கு வந்து கொடுக்காமல் விட்டாங்களோ, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அவங்க செய்யாமல் விட்டாங்களோ, அதுதான் அவங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகுது. அது சின்ன சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், சின்ன சின்ன சந்தோஷமாக கூட இருக்கலாம். ஐயோ பண்ணலையே, செய்யலையே, விட்டுட்டோமே, இந்த ரிலேஷன்ஷிப் விட்டுட்டோமே, அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படும்படி பண்ணிட்டோமே, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி அவங்கக்கிட்ட வந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய அதாவது உங்களுடைய கேரக்டர் வந்து உயர்ந்திருக்கு. அவங்க முன்னாடி அதே மாதிரி அவங்களுடைய கேரக்டர் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவங்களுடைய மன வருத்தம் தெரியுது. ஈவன் இது வந்து எனர்ஜி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கூட அந்த மன வருத்தம் இருக்கலாம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது சின்ன சின்ன ஒரு சண்டைகள் விட்டு கொடுத்துட்டு போயிருந்தா
இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனையாக இருந்திருக்காதே, இல்லை அவங்க நினச்ச மாதிரி அவங்களுக்கு மனசு சங்கடப்படும்படி வைக்காமல் இருந்திருக்கலாமே, இனிமேல் நல்லா பார்த்துக்கலாம், கேர் பண்ணலாம், லவ் பண்ணலாம், அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான். வாவ். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாங்க, லவ் சுச்சுவேஷனாக இருக்கலாம். உங்கள் 2 பேருக்குமே பொதுவாக 2 சைட்லேயும் தோன்ற விஷயம்தான் இது. ஒருத்தருக்கு வந்து அந்த ஒரு ஜாஸ்தியாக தெரியுது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப ஒரு இந்த கிங் ஆஃப் கப்ஸை ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே ஜாஸ்தி தெரியுது. ஒருத்தவங்க வந்து இந்த ஸ்டார்டிங்கில் இந்த பேஜ் ஆஃப் வான்ஸாக இருந்திருக்கலாம். பட் இப்போ அந்த பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்து கிங் ஆஃப் கப்ஸாக அவங்களுடைய ஒரு வளர்ச்சிகள் தெரியுது. இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸாக அவங்களுடைய சந்தோஷத்துக்கு வந்து அவங்க கொடுக்குறதுக்கு ரெடி, த ஹாப்பினஸ். இங்கே வந்து விட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேரும். மறுபடியும் ஆல்ரெடி பண்ண மிஸ்டேக் இவங்க பண்ண மாட்டாங்க. ரெண்டு சைடில் இருந்தும் வராது. ஓகே. ஓ, ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுடைய ரீடிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சர் பிளான்ஸ் அப்படின்றது இருக்குது. தேங்க்யூ. பைல் 2 இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ரீடிங். உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கலாம். கரண்ட் சிச்சுவேஷன், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன போயிட்டுருக்கு? ஓகே. Two of Cups, 7 of Cups, Ace of Wands, Ace of Swords, Emperor. ஓகே. இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே பார்க்குறவங்க இல்லை நீங்கள் உங்களுடைய பர்சன் வந்து நெருப்பு ராசிகள் அல்லது வந்து காற்று ராசிகள் நீங்கள் இருக்கலாம், இல்லை அந்த பர்சன் இருக்கலாம். இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா ஒப்பீனியன் வைஸ் டிஃபர் தெரியுதுங்க. 2 பேருக்குமே ஒரு ஒரு எப்படி இருக்குன்னா கண்ட்ரோல் தெரியுது. 2 பேருக்குமே நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணும், அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் இங்கே வருது. ஸோ அதனாலேயே உங்களுடைய சந்தோஷம் வந்து ஒரு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் செல்ஃபாக கூட ஒரு சந்தோஷம், அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுடைய ப்ரியாரிட்டி எங்கே இருக்குது, அதே மாதிரி அந்த பர்சனும் இருந்திருக்கலாம். ஸோ 2 பேருமே காம்ப்ரமைஸ் ஆகலை. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாதிரி தெரியுது, ஒரு ஈகோ தெரியுது. மேபி 2 பேருமே நல்லா படிச்சிருக்கலாம், 2 பேருமே ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டில் இருக்கலாம், யார் பெரியவங்க அந்த மாதிரி ஒரு இது இருக்கலாம். ஈகோ தெரியுது, விட்டு கொடுத்துட்டு போகாமல் இருக்கிறது தெரியுது, ஒரு புரிதலே இங்கே இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ கார்ட்ஸ் எப்படி வந்திருக்கோ அதான் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டேஜ் என்ன இருக்குன்னா சிக்ஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஓகே, இதனுடைய கார்ட் வந்து கண்டினியூஷன் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். டூ ஆஃப் வான்ஸ். சம் ரிலீஃப் ஆகும்னு நினைக்கிறீங்க, பட் எப்படி அப்படின்றது தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. சம்திங் இங்கே வந்து ஒரு மனதளவில் ஒரு பிளாக் தெரியுது இங்கே. ஸோ ஒரு ரூல்ஸாக இருக்கலாமாங்க, ஏதாவது ஒரு டிமாண்டாக இருக்கலாம். இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கலாம், எல்லா சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஏதோ ஒரு டிமாண்ட் அங்கே போயிட்டுருக்குது, வேலைக்கு இருக்கலாம்,
மணி வைஸில் இருக்கலாம், இல்லை ஃபேமிலி வைஸ் இருக்கலாம், ஒருத்தவங்களோட இன்ட்ரப்ஷன் இருக்கலாம். பட் இங்கே வந்து ஒரு வே இல்லை, வழி இல்லை, ஆனால் பிளாக் இருக்குது. எப்படி அது வந்து வெளியே வர்றது, எப்படி இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றது, இல்லை ஒரு இந்த வேர்ட் கூட எனக்கு ஒரு தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் வருது. ஸோ டாரங்க எடுத்துக்கோங்க, பட் வருது எனக்கு. 2 of Wands வரும்போது ஒரு ஃப்யூச்சர் அப்படின்ற, அதாவது நீங்கள், அதாவது இது 2 பேருக்குமே பொருந்தும், உங்களுக்கும் தனியாக அவங்களுக்கும் தனியாக ஒரு பிளானிங் தெரியுது. பட் 2 பேருமே அந்த ஒரு மியூச்சுவல் இல்லை அந்த பிளானிங்கில். நீங்கள் தனியாக ஒன்று பிளானிங் பண்ணுறீங்க, அந்த பர்சன் தனியாக ஒரு பிளானிங் அப்படின்ற மாதிரி தெரியுது. இது வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளானிங் தெரியல. ஏதோ ஒரு இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்தால் போதும் அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் இங்கே வந்து அதாவது வந்து ஒரு கண்ட்ரோல் இஷ்யூஸ் அப்படின்றது இருக்கும் பட்சத்தில் இங்கே வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து ஒரு ஸ்மூத்தாக போகலை. அங்கே வந்து ஒரு கஷ்டம் இருக்குது, சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட எனர்ஜி தான் எப்படி வருது பாருங்கள், அப்படிப்பட்ட எனர்ஜி தான். சரி, ஓகே, உங்களுக்கு என்ன அட்வைஸ் வருது, இல்லை என்ன சொல்யூஷன் வருது அப்படின்றது பார்க்கலாம். 8 of Pentacles. ஓகே, King of Wands ரிவர்ஸில் வந்திருக்கு. இருக்கட்டும், அதுவே அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன தான் இங்கே ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அங்கே முயற்சிகள் வந்து தோற்று போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே எனக்கு மெசேஜ் வருது. உங்களுக்கு வந்து ஒரு நிராகரிப்பு அப்படின்ற மாதிரி அங்கே அந்த ஸ்டேஜ் இருக்குது. என்ன பண்ணாலும் அங்கே வந்து யாராவது மூலியமாக இங்கே பிரச்சனை இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு ஃபர்தராக மூவ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, அந்த சுச்சுவேஷன் போக விட மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு வந்து ஸ்டெப் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி இங்கே கிங் ஆஃப் வான்ஸ் வந்து நீங்கள் தான். பட் நீங்கள் பண்ணுற விஷயம், அதாவது வந்து ஒரு ரிவர்ஸில் வந்தனால நீங்கள் என்ன தான் அதில் வந்துட்டு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு அங்கே வந்து ஒரு கஷ்டம் போயிட்டுருக்கு. சிலருக்கு வந்து மணி இஷ்யூஸ் கூட இருக்கலாம். ஓகே, சண்டைகள் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா சிலருக்கு இந்த இது பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கூட எனக்கு தெரியுது. ஸோ ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க. பட் ஒரு மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே தெரியல. ஒரு சண்டைகள் இருக்கலாம் 2 பேர் டைம், அந்த மாதிரி இருக்குது. 6 of Wands, High Priestess, Ace of Cups. ஓகே, ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லைஃப் இது கிடையாது, இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சந்தோஷம் இது கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு கார்ட்ஸ் வந்திருக்கு. அதனாலே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது, ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லாத மாதிரி உங்கள் லைஃப் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சங்கடங்கள், ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இங்கே தெரியுது. ஓகே, ஆனால் இங்கே சொல்கிற உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒரு நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. இங்கே எதுவாக இருக்கட்டும் நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. ஓகே, ஏன்னா ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்கு. நீங்கள் நினைக்கிற விஷயம் இங்கே நடக்கும், என்ன நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அங்கே வந்து நடக்கும், அங்கே ஒரு வெற்றியும் இருக்குது. பட் இங்கே வந்து எவ்வளோ வந்து ஒரு பொறுமை தேவையோ, நிதானம், விவேகம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே போகும். ஃபைட்டிங் பண்ணுறனாலையும், இல்லை ஒரு கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறனாலையும், இல்லை வந்து இந்த ஸ்டேஜ், ஏன்னா வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் லைஃப்பில். ரிலேஷன்ஷிப்லேயே நிறைய சேலஞ்சஸ் இங்கே தெரியுது. சிலருக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து அகெயின்ஸ்ட் இருக்கலாம் இங்கே உங்களுக்கு, இல்லை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு அகெயின்ஸ்ட், இது ஆரம்பத்துலேருந்து நான் தான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் இருக்குது, பட் இப்போ கிடையாது, நடக்கும். ஆனால் அது வந்து ஒரு பொறுமை அப்படின்றது தேவை, நிதானம் அப்படின்றது தேவை. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் உங்கள்கிட்ட இருந்து வந்திருக்கு.
ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.